அம்மன் கோயில் திருவிழா நல்லபடியா நடந்துட்டு இருக்கேன். கோயில் விழாவில் ஊரே நல்லா களைகிட்டு இருக்கு. வீட்டுக்கு போய் சீக்கிரமா குளிச்சு ரெடியாகி நாமளும் கோயில் விழாவில மகிழ்ச்சியா கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. இன்னொரு ஆட்டம் வந்து நிக்குதே, இதுல யார் வர்றாங்க? ஹாய், பூமியா வர்றா. பூமியாவை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்னம்மா கால நேரத்துல 500 ரூபாய் தாள குடுக்குறீங்க? என்கிட்ட சில்லறை இல்லையே. டிரைவர், என்கிட்ட சில்லறை இருக்கு, இந்தாங்க உங்க ஆட்டோவுக்கான சார்ஜ். அட இங்க பாரு, என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா பூமியா? உன் பேரை மறக்க முடியுமா பூமியா? திரும்ப திரும்ப பார்க்கணும் போல இருக்கே அவளை. திருவிழாவில் அவளை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்காமலா போயிடும். பூமியா பேக்ல இருந்து ஏதோ பார்சல் கீழே விழுகுது, கவனிக்காம அவளுக்கு போயிட்டே இருக்காளே. சரி, இந்த பார்சலை எடுத்து வைப்போம். திருவிழாவில் இந்த பார்சலை கொடுக்குற பேக்ல பூமியா கிட்ட மீண்டும் பேசலாம். வாடா வாடா மாப்பிள்ள, இப்பதான் வரையா? என்னடா கையில ஒரு பார்சலை வச்சுக்கிட்டு அந்த தங்கச்சி பாத்துக்கிட்டு இருக்க? நான் சைட் அடிக்கலையா? ஏய் மாப்பிள்ள, சும்மா கிண்டல் பண்ணாத, வாடா போலாம். ஆமா பூமியா, என்ன இவ்வளவு லேட்டு? உன் ஃப்ரெண்ட பாரு, எவ்வளவு நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கான்னு. பஸ் கரெக்ட் டைம்க்கு வந்துருச்சு. ஆட்டோ கிடைக்கணும், லேட் ஆயிருச்சு. என்னடி மல்லிகா, எனக்காக நீ ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, உன்னை பாக்கணுங்கிற ஆவல்ல தான் காத்துட்டு இருந்தேன். சரி, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பி கோயிலுக்கு ஓடி அங்க சந்திக்கலாம். என்னம்மா பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? வேற விஷயமா போனியே, என்னாச்சு? கிடைச்சிருச்சுமா, பிடபிள்யூடில அப்பாயின்மெண்டா இருக்குமா. சென்னையில போஸ்டிங் போட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சு வேலையிலையும் சேர்ந்துட்டேன். சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு பார்த்துட வேண்டியதுதான். என் சொந்தத்துல அண்ணன் மகன் கூட ஒருத்தன் சென்னையில தான் வேலை பார்க்கிறேன். அவன் கூட இந்த திருவிழாவுக்கு வந்திருப்பேன். நல்லபடியா முடிஞ்ச அவனுக்கே உன்னைய கட்டி வச்சிட வேண்டியதுதான். எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? கல்யாணம் சொன்னது மகளுக்கு வெக்கத்தை பாருடா. சம்மந்திகள் அழைப்பு ஆரம்பிக்க இருப்பதால் தாயாதிகளும் பெரியவர்களும் தாய்மார்களும் சம்மந்திகளை அழைக்கும் இடத்திற்கு உடனே வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்க உங்களை அழைச்சிட்டு போவோமா, நீங்க ஒரே ஆட்டம் பாட்டமா எங்களை அழைச்சிட்டு போயிருக்கீங்க. சம்பந்தியா கொஞ்சம் டீசெண்டா பின்னால வரக்கூடாதா? எங்க தங்கச்சி வீட்டு கோயில் விசேஷத்துல நான் ஆடி போடக்கூடாதா? எப்படி இந்த அம்மா என்னைய பத்தி இந்த கேள்வி கேட்கலாம்? இந்த அம்மா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திடுச்சு. தாத்தா, இந்த பாட்டி எப்படி இப்படி நக்கலா தான் பேசுறேன். இதனால ஆடிப்பாடி மகிழ்ச்சி இருக்கத்தானே தாத்தா. நீங்க ஆடுங்க தாத்தா, ஜாலியா. சார், அந்த பொண்ணை இங்கதான் இறக்கி விட்டேன். ஆனா அந்த பொண்ணு யாரு, வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏனுங்க டிரைவர், ஊரெல்லாம் ஒரே அமர்க்கமா இருக்கு. எல்லாரையும் இவ்வளவு கூட்டமா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்களே, என்ன விசேஷம்? இந்த ஊர்ல இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அது சம்பந்தப்பட்ட விழா நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே கண்டுபிடிச்சாலும் அந்த பெட்டிய அந்த பொண்ணுகிட்ட இருந்து எப்படி எடுக்கிறது? இவங்க 2 பேரும் யாரு? ஏன் இவங்க 2 பேரும் பூமியாவை தேடுறாங்க? ஏன் அந்த கீழே விழுந்த பெட்டியை தேடுறாங்க? அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க, ஒரு 5 மணி நேரம் அப்படியே பின்னாடி போவோம். திண்டுக்கல் 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 வரப்போகுது. திண்டுக்கல் இறங்க வேண்டியவங்களும் எழுந்திருச்சு இறங்குறதுக்கு ரெடியாகுங்க.
இப்பதான் திண்டுக்கல் வருது. தேனிக்கு போக இன்னமும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஒரே டயர்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாம். ஏன்றா இது திடீர்னு பஸ்ல போலீஸ் ஏறிட்டாங்க. பஸ் பூரா செக் பண்ணிட்டு வர்றாங்களே. இந்த பெட்டியில 5 கோடி ரூபா மதிப்புள்ள வைரம் இருக்கு. இது மட்டும் போலீஸ் கையில கிடைச்சா வைரத்தையும் போலீஸ் எடுத்துக்குவாங்க, என்னையும் தம்பியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன செய்யலாம்? இந்த பொண்ணு நல்லா தூங்கிக்கிட்டு வருது. நம்ம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க இந்த வைர பெட்டிய அதோட பையில வச்சிருவோம். போலீஸ் போனதும் அந்த பெட்டிய நைஸா எடுத்துடலாம். என்ன இந்த பொண்ணு முழிச்சிருச்சு, இறங்க போகுது போல. போலீஸ் வேற பக்கத்திலேயே நிக்குது. எப்படி அந்த பெண்ணோட பையில இருந்து வைர பெட்டியை எடுக்கிறது? டிரைவர் அண்ணா, பஸ் தேனி பைபாஸ்ல நிப்பாட்டுங்க, நான் இறங்கணும். போச்சுடா, போலீஸே பேக்க தூக்கிட்டு போறான். மத்த போலீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? இந்த பஸ் ஸ்டாப்ல தான் அந்த பொண்ணு இறங்கிச்சு. இப்ப அந்த பொண்ணு எப்படி எங்க போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணா, காஞ்சிபுரத்துல கிருஷ்ணர் வயல்ல இருந்த கிரீடத்துல போலி வைரத்தை வச்சுட்டு இந்த அசல் வைரத்தை எடுக்க என்ன பாடுபட்டோம். இந்த வைரத்தை கேரளாவில் இருக்கிற பாட்டி கிட்ட கொடுத்தா சொலைய 5 கோடி ரூபாய் கிடைக்குமே. இவ்வளவு ஈஸியா கொட்டை விட்டியாடா என்ற தம்பி. போலீஸ் கிட்ட இந்த வைரம் மாட்டி இருந்தா வைரமும் போயிருக்கோம், நாமளும் கம்பி என்ன போயிருப்போம். இப்ப அந்த வைரம் சேஃபா வெளியே இருக்கு. நமக்கு எங்க வர சொல்றேன். முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் எப்படி அந்த வைரத்தை அந்த பொண்ணுகிட்ட இருந்து எடுக்கிறதுன்னு யோசிப்போம். ஏன்பா ஆட்டோ, காலையில 5 மணிக்கு சென்னையில இருந்து வந்த டிஏடி பஸ்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இங்க இறங்கிச்சு. நீ பாத்தியா? இல்லையே சார், நான் இப்பதான் ஸ்டாண்டுக்கே வர்றேன். நீங்க சொல்ற நேரத்துல மணிதான் இங்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பான். அதோ அவனே வர்றானே. ஏன்பா டிரைவர், காலையில 5 மணிக்கு சென்னையில இருந்து வந்த டிஏடி பஸ்ல ஒரு பொண்ணு இங்க இறங்கிச்சு. உன் ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு போனியா? ஆமாங்க, நான் தான் என் ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு போனேன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு வந்த பஸ்ல தான் நாங்களும் வந்தோம். அந்த பொண்ணு அதோட முக்கியமான ஒரு சர்டிபிகேட்டை அந்த பஸ்ல தவறு விட்டுருச்சு. அதை அந்த பொண்ணு கிட்ட சேர்க்கணும். நல்ல விஷயம் தாங்க. ஆட்டோவில் ஏறுங்க. அந்த பொண்ணு இறங்கின இடத்துல நான் உங்களை இறக்கி விடுறேன். 5 கோடி ரூபாய் வச்சு இந்த ஓட்டத்துல அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? எல்லாம் ஒரே மாதிரி சேலை உடுத்திருக்காங்களே என்ற தம்பி. அந்த பொண்ணை பக்கத்துல பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்படியும் அந்த பொண்ணு இந்த கூட்டத்துல வரும். ஒரு ஐடியா, வா நாமளும் அந்த கூட்டத்துல ஆடி பாடி பொண்ண ஐக்கியம் ஆயிடலாம். யாருங்க நீங்க? நல்ல டான்ஸ் ஆடுறீங்களே. உங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நான் பார்த்ததில்லையே. நாங்க இந்த ஊரு கோயில் திருவிழாவை பத்தி ஒரு ஆர்டிக்கிள் எடுத்து யூடியூப்ல போடுறதுக்காக வந்திருக்கோம். நல்ல விஷயம் தான்ப்பா. நம்ம ஊர் திருவிழாவை பத்தி உலகம் பூரா தெரிய போகுது. இவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்குவோம்ப்பா. எல்லாரும் ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. அதோ மல்லிகா கூட சூப்பரா ஆடிட்டு இருக்கா. பூமிகா, என்னடி இவ்வளவு நேரம் ஆடி நீ எங்க கூட சேர்ந்து ஆடு. சந்தோஷமா காலத்துக்கு ஏத்தாப்புல ஆடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எங்க பாருப்பா, உண்மையாவும் ஆடிக்கிட்டு இருக்கா. பார்க்கவே ரம்மியமா இருக்கு. என்னடா மாப்பிள்ள, பூமியா உன்னைய பார்க்கவே இவ்வளவு வேண்டப்பா.
ஓஹோ அதான் அப்படி போகுதா? சும்மா இருடா மாப்பிள்ள, எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு. என்னடி இந்த பையனை பார்த்ததும் முகமெல்லாம் வெட்டத்துல சேர்ந்துருச்சு. இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் தாண்டி நான் சொன்ன சென்னையில வேலை பார்க்குற எங்க அண்ணன் பையன். அவனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? நான் என்ன சொல்ல போறேன், உங்க விருப்பம். என்னடி உங்க அம்மா சொல்றது சொத்து உனக்கு இப்பயே ரூட் கிளியர் ஆயிடுச்சு போல இருக்கு. இப்ப சந்தோஷமா? என்னடி சந்தோஷமா இருக்காத? இப்ப பாரு நான் எப்படி ஆடுறேன்னு. ஆள் அங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கலாமா? ஆடா அந்த அவன் முன்னாடி உன் ஆட்டத்தை காட்டலாம். மாப்பிள்ள இப்ப பாரு ஐயாவோட ஆட்டத்தை. ஏனுங்க அண்ணாச்சி, எல்லாரும் கோயிலுக்கு வந்தாச்சு. அடுத்து என்னங்க அண்ணாச்சி? எல்லாரும் அன்னதான மண்டபத்துக்கு அன்னதானம் சாப்பிட போயிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் சாப்பிட்டாங்க. பூமிகா ஆட்டம் பாட்டம்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குடி. வயசே ஒரு 5 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்குடி. கிஷோர் நின்னுட்டு இருக்கேன். அட என்ன அதுக்குள்ள அவனுக்கு மாலையை போட்டாங்க? என்ன இது பூமியை நீ பார்க்காம போயிட்டே இருக்கா? பாரு 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 என்னைய பாரு. திரும்புறா திரும்புறா, என் பக்கம் திரும்புறா. ஐயா பூமி என்னை பார்த்துட்டா, என்னை பார்த்து சிரிச்சுட்டா. என்னடா மாப்பிளா, தங்கச்சி கூட ஒரே ரோமான்ஸா இருக்கு. இல்லடா ஒரே பசியா இருக்கு, சாப்பிட போறான்னு பார்த்தேன். லேடிஸா சாப்பிட போயிட்டு இருக்காங்க. நம்பிப்பா, நான் நம்பிட்டேன்ப்பா. சார் எல்லாரும் சாப்பிட போறாங்க, நீங்களும் போய் சாப்பிட்டாங்க சார். ஏனுங்க போலீஸ் திருவிழாவுக்கு பந்தோபஸ்துக்கு வந்திருக்காங்களா? எங்க கிராமத்துக்கு பந்தோபஸ்து எல்லாம் தேவையில்லைங்க. நாங்கெல்லாம் ஒத்துமையா இருப்போம். 2 களவாணி பசங்க ஏதோ கோயில இருந்து கொள்ளையிட்டு வந்துட்டாங்களாம். அவங்க எதுவும் இங்க வந்திருக்காங்களான்னு தேடிட்டு இருக்காங்க. முளைப்பாறைக்கு பேர் கொடுத்த பெண்கள் எல்லாம் வினோத் வீட்டுக்கு போங்க. அங்க முளைப்பாறை ரெடியா இருக்கு. முளைப்பாறையை தூக்கிக்கிட்டு ஊர்வலமா வாங்க. மேலதாளமெல்லாம் ரெடியா இங்க போயாச்சு. ஏனுங்க என்னாச்சு? இப்ப மைக்ல அனௌன்ஸ் பண்ண மாதிரி பெண்கள் எல்லாம் முளைப்பாறையை தூக்கிக்கிட்டு எங்க போவாங்க? முளைப்பாறையை தூக்கிக்கிட்டு பெண்கள் எல்லாம் ஊர்வலமா இங்க கோயிலுக்கு தான் வருவாங்கப்பா. எப்படி இருக்கு முளைப்பாறையை தூக்கிட்டு ஊர்வலமா வர்றதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்ன மல்லிகா, உன் ஃப்ரெண்டையும் முளைப்பாறை தூக்க வச்சிட்டியா? ரொம்ப அழகா இருக்கு. கிஷோர் என்னடி கேக்குறேன்? ஒரு முளைப்பாறையை தூக்கி அவன் தலையில வச்சு அவனையும் ஊர்வலத்துல கூப்பிட்டு வாடி. என்னடி கிண்டலா? எங்க அண்ணனை கிண்டல் பண்ணா பாத்துக்க. முளைப்பாறை எல்லாம் கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு மல்லிகா. அடுத்து என்னடி? கொண்டு வந்திருக்க முளைப்பாறை எனக்கு
இல்லை மாப்பிள்ள எனக்கு ஒரு உதவி பண்றியாடா? இந்த பெட்டியை கொண்டு போய் பூமியாட்ட கொடுத்துட்டு வாடா. ஏண்டா மாப்பிள்ள, உங்க காதலுக்கு என்ன ஏற்றுவதும் நக்கிறியா? டேய் அப்படி இல்ல, இந்த பெட்டி அவ்வளவுதான்டா. காலையில வரும்போது தவறு விட்டுட்டாடா, கொண்டு போய் கொடுத்து வாடா. பூமியா, இந்த பெட்டிய உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கிஷோர் கொடுத்து அனுப்பிச்சான். ஏன் கிஷோர் வந்து என்கிட்ட கொடுக்க மாட்டானே? அவனை வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லு, இல்லாட்டி இந்த பெட்டியை கொண்டு போய் சாமி கிட்ட கொடுக்க சொல்லு. இல்லை மாப்பிள்ள, பூமியா உன்னையதான்டா இந்த பெட்டியை கொண்டாந்து அவர்கிட்ட கொடுக்க சொல்ற. இல்லைன்னா இந்த பெட்டியை போய் சாமிகிட்ட கொடுத்தியாண்டா. ஏன்றாங்க, நான் அந்த வயிறு பெட்டியை பார்த்துட்டேன். அந்த பைய கையில வச்சிருக்கேன் பாரு. ஏன்றா தம்பி, நானா அதை பார்த்துட்டேன். இந்த கூட்டத்துல இருந்து எப்படி அதை அடிக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பூமியா, நாமும் போய் மோப்பரிய சுத்தி கும்மியாட்டம் ஆடலாம். பூமியா என்னை பார்த்து சிரிக்க கூலா இருக்கா? நல்ல சந்தர்ப்பம். நாமளே போய் பூமியாட்ட இந்த பெட்டியை கொடுத்துடலாம். என்னையும் சேர்ந்து ஆட கூப்பிடுறாளே, இதை விட வேற என்ன வேணும்? நாமளும் சேர்ந்து ஆடுவோம். ஆட்டம்னா பூமியாட்ட இந்த பெட்டியை கொடுத்துடலாம். ஐயோ, வேகமா பூமியை ஆடிக்கிட்டு பெட்டியை தட்டி விட்டாலே பெட்டி மேல பறக்குதே. ஆஹா, பூமியா சொன்ன மாதிரி பெட்டி சாமிக்கிட்டே போயிருச்சே. அச்சோ, என்றா இது வைரப்பெட்டி பறந்து போய் சாமிட்டே விழுந்துருச்சே. அண்ணா, இப்ப அந்த வைரப்பெட்டியை எப்படிதான் எடுக்கிறது? டேய், யாரா நீங்க? நீங்க தான் நாங்க தேடிட்டு இருக்க கலாவணி பசங்களா, பிள்ளைங்களா? ஏன்றா தம்பி, போலீஸ் நம்மள மடக்கிடுச்சு. வாடா, முதல்ல ஓடி போயிடலாம். 5 கோடி ரூபாய் வைரம் போச்சு. சாமி கிட்ட எடுத்தது சாமி கிட்டயே போயிடுச்சு. என்ன சம்மந்தக்காரர், என் பொண்ணு உங்க பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க போல இருக்க. ஆமா மச்சான், 2 பேரும் காதலிக்கிறாங்க. வாங்க மச்சான், இப்பவே நம்ம 2 பேரும் துண்டை மாட்டிக்கலாம். என்னங்கப்பா 2 பேரும் துண்டை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் சம்மதிகள் ஆயிட்டீங்களா? ஆமாமே, இந்த நிமிஷம் இந்த கோயில் முன்னாடி நாங்க 2 பேரும் சம்மதிகள் ஆயிட்டோம்ல. பெட்டியை சாமிகிட்ட கொடுக்க சொன்னேன். இப்ப பாரு, பெட்டி தானா என் கையில இருந்து சாமிகிட்ட போயிருக்கு.